திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பர்களே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 91 தம்மை புறம்பேசி திரியும் வீணர்களின் செயலை புறந்தள்ளிய காரைக்கால் அம்மையார் இன்று நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 92 இறைவனின் குணநலன்களை நயமாகச் சொல்வதை நாம் காணலாம். பாடல் 92 கேளுங்கள். என்னை உடையானும் ஏகமாய் நின்றானும் தன்னை அறியாத தன்மையனும் பொன்னை சுருளாக செய்தனைய தூச்சடையான் வானோர்க்கு அருளாக வைத்த அவன். இறைவனுடைய இயல்புகளை நமக்கு சொல்கிறார் முதல் 2 அடிகளிலே. அவன் எப்படிப்பட்டவனாம் என்றால், என்னை உடையான், என்னை தனக்கு அடிமையாக உடைய தலைவன் என்கிறார். இறைவனுக்கு உடையான் என்பது ஒரு பெயர். எல்லாவற்றையும், உயிருடையதாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருள்களாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் தனக்கு உடைமை பொருளாக கொண்டவன். வடமொழியிலே சுவாமி என வழங்கக்கூடிய திருநாமமும் அந்த பொருள் உடையதே. பிரம்மன், இந்திரன் முதலாய தேவர்கள் கூட தாங்களே எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர்கள் என எண்ணி இருமாப்பு அடைவர். ஆனால் அடியவர்களோ அவன் திருவடியே கதி என நம்புகிறவர்கள். அவனே எல்லாவற்றையும் உடையவன் என சொல்வார்கள். நம்முடைய நாயன்மார்கள் 63 பேர்களை பார்த்தீர்கள் என்றால், எல்லோருமே இறைவனுக்கு தாம் மட்டுமல்ல, தன்னை சார்ந்த எல்லாமும் அவன் உடைமை பொருள் என நினைத்தவர்கள். அதனால்தான் நான் பிள்ளை கருதான் உண்பேன் என்று சொல்ல கேட்க தம் மகனையே தந்தையும் தாயுமாகச் சேர்ந்து அறிந்து பிள்ளைக்கறி சமைத்து தந்தார்கள். இன்னொரு தந்தையோ மணக்கோலத்தில் இருந்த பெண்ணின் நீண்ட சடைமுடியை வந்த சிவனடியார் தமக்கு பூணூல் தயார் செய்ய வேண்டும் என கேட்டவுடன் வெட்டி தந்துவிட்டார். மற்றொருவரோ மனைவி என்றாலும் அதுவும் இறைவன் நமக்கு தந்த அவன் உடைமை பொருள்தான் என உணர்ந்தவராய், உன் மனைவியை எனக்கு தா என சிவனடியார் கேட்டவுடன் தந்தேன் என அனுப்பி வைத்தார். சிவனடியார்களெல்லாம் நடமாடும் சிவம் என்பதால் அவர்கள் கேட்டது சிவன் கேட்டது. அவன் தந்ததை அவன் திரும்ப கேட்டால் தருவதுதானே முறை என்ற எண்ணம் கொண்டவர்கள். அதனாலேயே மன குழப்பமில்லாமல் மன அமைதியோடு வீடு பேரும் அடைந்தவர்கள். அதனால்தான் காரைக்கால் அம்மையாரும் இறைவனை என்னை உடையான் என்கிறார். அடுத்து சொல்கிறார் ஏகமாய் நிற்பவன் என்று. நம்முடைய மணிவாசக பெருமான் பாடுவாரே, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று. இறைவன் உயிர்களோடு ஒன்றாய் மேலும் வேறாய் உடனாய் நிற்பவன். என்னை உடையான் என்றது உயிரேயாய் இருத்தலையும், ஏகமாய் நின்றான் என்பது தானேயாய் இருத்தலையும், அதாவது வேறாகி நிற்பதையும் குறிப்பது. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாது தனி முதல்வனாய் நிற்பவன் அவன் என்று சொல்கிறார். அடுத்து சொல்றாரு, தன் பெருமை அறியாத தன்மையன் என்கிறார். நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் பாடுவார் இல்லையா, தம்பெருமை தான் அறியா தன்மையன் கான். அதே போல இன்ன தன்மையன் என்றறியவண்ணா எம்மானை என்று சுந்தரப்பெருமான் சொல்லுவாரே, அது போலத்தான் காரைக்கால் அம்மையாரும் தன்னை அறியாத தன்மையன் என்கிறார். இறைவனுடைய கல்யாண குணங்கள் பல. சம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், சுந்தரர், மணிவாசக பெருமான் போன்ற உயர்ந்தோர் மாட்டுத்தான் அவன் கருணை செய்பவன் அல்ல. தன் மீது தீரா அன்புடைய ஏழை வந்தி கிழவிக்கு கேவலமான மண் சுமக்கும் கூலி வேலையாளாகவும், பானபத்திரனுக்காக வயதான விறகு வெட்டி கொலத்திலும் வந்தவன் அல்லவா அவன். ஏன் பிறப்பில் மோசமானதாக கருதப்படும் பன்றிக் குட்டிகளுக்கு பாலூட்ட தாய்ப்பன்றியாயும் உருக்கொண்டானே. அதைத்தான் எத்துணையும் பெரியவனாகிய தனது தன்மையை தான் எண்ணாமல் எத்துணையும் எளியவனாய் வந்து அருள் புரியும் குணம் உடையவன் என்பதையே காரைக்கால் அம்மையார் தன்னை அறியாத தன்மையன் என புகழ்கிறார். மகாபாரதத்தில் சகாதேவன் கண்ணை பார்த்து சொல்வான், உன்னை நீதான் உணராதாய் என்று. ஆக இந்த பாடல் வழி இறைவனுடைய பண்பு நலன்களையெல்லாம் காரைக்கால் அம்மையார் எப்படி தொடுத்து செல்கிறார் பாருங்கள். எளியனாகிய தன்னை அடிமையாக ஏற்றுக்கொண்ட தலைவனாம். எல்லா உயிர்களுக்கும் உயிருக்கு உயிராய் உள்ளின்று அருள் சுரத்தலால் ஒப்பற்ற தனி முதல்வனாய் திகழ்பவனாம். தன்னை இன்ன தன்மையன் என யாவராலும் தெளிந்தெறிய ஒண்ணாத அருமை நலன் வாய்ந்தவனாம். சரி, இப்படிப்பட்டவன் அடையாளம் எப்படி இருக்கும் என பார்ப்பதற்கு நமக்கு ஆசையாக இருக்கும் அல்லவா. அதற்காக கடைசி 2 அடிகளிலே அவரது அடையாளத்தை காட்டுகிறார் பாருங்கள். அவன் தூய சடையை உடையவன்.
தூச்சடையான் என்கிறார். சடையானது தங்கச் சுருளைப் போல சிவந்து மின்னுகிறதாம். சுந்தரர் பாடுவரே, மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே என்று. அந்த சடைக்கு தான் அடைமொழியாக தூ என்று தூய்மை என்று சொல்கிறார். ஏனாம் அகங்காரத்தோடு வந்த கங்கையின் அகங்காரத்தை போக்கி தூயதாக்கிய சடை அது. அதுபோல சாபமடைந்த சந்திரனை தூயவனாக்கி புனைந்த சடை. எனவே அது தூச்சடையாம். அத்தகையவன் வானோர்க்கு அருள் பாலிக்கிறானாம். அவர்கள் தத்தம் அருள் பெற்று தத்தம் கடமைகளை முறையாக ஆற்றும்படி செய்கிறானாம். சம்பந்தர் தன்னுடைய தோருடைய செவியன் எனும் பாடலிலே பாடுவாரே, ஏருடைய மலரான் உன்னை நான் பழிந்து ஏற்ற அருள் செய்த என்று. அப்படி அருள் செய்யக்கூடிய தன்மை உடையவன். இவ்வுலகம் நடைபெறுவதற்காக அவர்களுக்கு தன் அருளை துணையாக வைக்கிறானாம். அதைத்தான் காரைக்கால் அம்மையார் வானோர்க்கு அருளாக வைத்தவன் என்று இந்த பாடலிலே போற்றி புகழ்ந்து காட்டியிருக்கிறார். திருச்சிற்றம்பலம்.